முதல்வர் விஜய் அவர்கள் பிறந்த நாளுக்கு மறுநாள் நடிகை திரிஷா மேம் அவர்கள் பகிர்ந்த ஒரு புகைப்படம். விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து திரிஷா அவர்கள் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. சிஎம் விஜய் அவர்களும் திரிஷாவும் சேர்ந்து கேக் வெட்டியது மாதிரியான ஒரு படம். அது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதை வைத்து நிறைய ஏஐ இமேஜ்கள், பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? அது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறது பற்றிய வீடியோ இது கிடையாது. அதை பற்றி நான் ஒரு பெரிய வீடியோ பேசி வச்சிருக்கேன். அதை என்னுடைய யூடியூப் சேனல் அப்லோட் பண்றேன், போய் பாருங்க. ஆனா இது அதை பற்றியது கிடையாது. பல பேர் திரிஷா அவர்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ண பல 100 ஏஐ வீடியோக்கள். விஜய் அவர்களை தூக்கிட்டு அந்த இடத்துல அவரும் பக்கத்துல நாய் போட்டோவையும் வச்சு ஒரு ஏஐ இமேஜ். அஜித்தும் இன்னொருத்தர் போயிட்டு அந்த கேக்கை எடுத்து திரிஷா மேம் மூஞ்சில அடிக்கிறது மாதிரியான ஒரு இமேஜ். ஒருத்தர் திரிஷா கூட்டிட்டு போய் வெளியே விட்டுட்டு விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவருடைய பிள்ளைகள் கூட்டிட்டு வந்து விடுறது மாதிரி ஒரு வீடியோ. திரிஷா மேம் அசிங்கப்படுத்தி அவ்வளவு வீடியோ கிரியேட் பண்ணி போறாங்க. அவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற கேள்விதான். அவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தனிப்பட்ட கருத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா அவங்க எந்த இடத்துலையும் விஜயை வந்து அசிங்கப்படுத்தல, விமர்சனம் பண்ணல. சரிங்களா? நம்ம இந்த இடத்துல கேள்வி கேட்கணும் அப்படின்னா பொது வாழ்க்கைக்கு வந்த விஜய் அவர்களை கேள்வி கேட்கணும். மக்கள், மாணவர்கள், பெண்கள் ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிற பொழுது நடிகை திரிஷாவை கிடையாது, முதல்வர் விஜய் அவர்களை பிற்காலத்துல. அப்படி இருக்கையில முதல்வர் பொது வாழ்க்கைக்கு வந்ததுனால அவருக்கு தான் இது பர்சனல் கிடையாது. ஆனா திரிஷா அவர்களுக்கு இது ஒரு பர்சனல், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்க எப்படிப்பட்ட புகைப்படத்தை வேணாலும் பகிரலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கிறலாம். யாரும் அவங்கள முன்னுதாரணமா காமிச்சு யாரும் பேச போறது கிடையாது, நடந்துக்கிற போறது கிடையாது. நீங்க ஒரு அவதூறு பேசணும், ஒரு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த செயலுக்கு காரணமான விஜய் அவர்களை நீங்க அசிங்கப்படுத்தணும். யாருமே விஜய் அவர்களை பேசவே இல்லை. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இதை விமர்சனம் பண்ணி எப்பவும் போல பேசியிருக்காங்க. ஆனா இந்த ஏஐ வீடியோலாம் கிரியேட் பண்ணி போட்டது யாரு அப்படின்னு கேட்டா விர்ச்சுவல் வாரியர்ஸ், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க. இது ஒரு கேவலமான விஷயம். இந்த அடிப்படை நாலேஜ் கூட இல்லாம தான் நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.